ஹாய், உங்களோட க்ளோத்திங் பிராண்டை ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களால் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். நம்மள நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு க்ளோத்திங் பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கும். பட் அதுக்கு இனிஷியலாக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. ஸோ அப்படிலாம் யோசிச்சுட்டு நம்ம அதை பெருசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கவே மாட்டோம். பட் இப்போ ஆன்லைன் மூலிமா உங்களோட க்ளோத்திங் பிராண்டை, உங்களோட ஓன் க்ளோத்திங் பிராண்டை ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ சொல்ல போகிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அருண், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இப்போ உங்களோட க்ளோத்திங் பிராண்டை ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அந்த மெத்தட் பேர் தான் பிரிண்ட் ஆன் டிமாண்ட். நம்ம நிறைய பேர் வந்துட்டு இந்த ஒரு வேர்டை கேள்விப்பட்டிருப்போம். பட் கேள்விப்படாதவங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு டிஷர்ட் செல் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த டிஷர்ட்டில் இருக்க டிசைனை மட்டும் தான் நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்க. அந்த டிசைனை கிரியேட் பண்ணி பிரிண்ட் ஆன் டிமாண்ட் சர்வீஸ் பண்ணுற பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்துட்டு அதை அப்லோட் பண்ணிடுவீங்க. ஸோ எப்போல்லாம் ஒரு கஸ்டமர் வந்துட்டு அந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அப்போது அந்த பிளாட்ஃபார்ம் வந்துட்டு உங்களோட டிசைனை வந்துட்டு அந்த கிளாத்தில் பிரிண்ட் பண்ணி அதை பேக் பண்ணி அதை ஷிப் பண்ணி அதை கஸ்டமர் கிட்ட டெலிவரியுமே பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மெத்தடில் தான் பிரிண்ட் ஆன் டிமாண்ட் வந்துட்டு ஒர்க் ஆகும். ஸோ இதில் நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே விஷயம் தான், அந்த ப்ராடக்ட்டை டிசைன் பண்ணுறதும் அதை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுறது மட்டும் தான். அண்ட் ஒன்ஸ் ஆர்டர் வந்துருச்சுன்னா அது எல்லாமே அந்த பிரிண்ட் ஆன் டிமாண்ட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ற அந்த பிளாட்ஃபார்மே வந்துட்டு எல்லாமே பார்த்துப்பாங்க. ஸோ இவ்வளவுதான் பிரிண்ட் ஆன் டிமாண்ட். லைக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோல டிசைன் எப்படி கிரியேட் பண்றது, அது எந்த பிளாட்ஃபார்ம்ல அப்லோட் பண்றது அண்ட் அதை எப்படி ப்ரொமோட் பண்றது, ஸோ இந்த 3 விஷயத்தை தான் இதுல சொல்ல போறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ எண்டு வர பாருங்க. ஓகே, ஒரு டிசைன் பண்றதுக்கு முன்னாடி பர்டிகுலர் டாபிக் சூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு சொல்லிட்டு நானே ஃபர்ஸ்ட் வந்துட்டு முடிவு பண்ணணும். நான் ஒரு வேலை ஜிம்முக்கு போற பர்சன்லாம் வந்துட்டு என்னோட டார்கெட் ஆடியன்ஸ்னா நான் வந்துட்டு ஜிம் ரிலேட்டடான டிசைன்ஸை கிரியேட் பண்ணி அதை வந்துட்டு பிரிண்ட் பண்ணி அதை செல் பண்ணலாம். இல்லை வந்துட்டு என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு நார்மலாக லைக் ஃபன் பண்ணுற வைப் பண்ணுற பீப்புளாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி என்னோட டார்கெட் ஆடியன்ஸை வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நான் என்ன மாதிரியான ரிலேட்டடில் வந்துட்டு டிசைன்ஸை கிரியேட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நான் முடிவு பண்ணால் மட்டும்தான் என்னால் வந்துட்டு ஒரு டார்கெட்டட் ஆடியன்ஸ் வந்துட்டு லைக் ரீச் பண்ண முடியும். ஸோ நீங்கள் யாரை டார்கெட் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு முன்னாடியே முடிவு பண்ணிச்சுக்கோங்க. ஸோ அது ரிலேட்டடாக டிசைன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த டிசைனை வந்துட்டு எப்படி கிரியேட் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். 2 விதமாக வந்துட்டு டிசைன் கிரியேட் பண்ணலாம். ஒன்று வந்துட்டு உங்களுக்கு சின்ன சின்ன எடிட்டிங் தெரியும், இல்லை கஸ்டமைஸ் பண்ண முடியும்னா கேன்வா மாதிரியான ஆப்பில் போயிட்டு லைக் டிஷர்ட் டிசைன் சொல்லிட்டு டைப் பண்ணிங்கனாவே நிறைய ப்ரீமேட் டெம்ப்ளேட் வரும். ஸோ அதை சின்னதாக கஸ்டமைஸ் பண்ணி உங்களால் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இல்லை எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை அண்ட் எனக்கு வந்துட்டு பெருசாக எடிட்டிங்லாம் தெரியாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எட்சி மாதிரியான பிளாட்ஃபார்ம் வந்துட்டு டிசைன்ஸை பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு இப்போ காமிக்கிறேன். ஸோ கூகுளில் போயிட்டு எட்சின்னு டைப் பண்ணிக்கோங்க. சாரி. ஸோ எட்சின்னு டைப் பண்ணிட்டு இங்கே வந்து இப்போ எனக்கு வந்துட்டு ட்ராவல் ரிலேட்டடாக வந்துட்டு எனக்கு டிசைன்ஸ் தேவை. ஸோ அதனால் நான் இப்போது ட்ராவல் டிஷர்ட் டிசைன் எஸ்விஜின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். ஸோ நிறைய டிசைன்ஸ் வந்துட்டு எட்சியில் அவைலபிளாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இதை கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்துட்டு அரவுண்ட் 100 rupees. ஸோ ஒரு 20 டிசைன் வந்துட்டு இவங்க 100 rupees தராங்க. ஸோ ஒரு டிசைன் வந்துட்டு அரவுண்ட் 5 rupees கிட்ட வருது. ஸோ இது மாதிரி இன்னும் நீங்கள் நிறைய சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப கம்மியான ரேட்கே வந்துட்டு நிறைய டிசைன்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ இதை ஈஸியாக நீங்கள் வந்துட்டு ஆட் டு கட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ பே பண்ணுற மாதிரி 100 rupees பே பண்ணி நீங்கள் வந்துட்டு இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஒரு 100 rupees மூலிமா உங்களால் வந்துட்டு ஒரு 20 டிஷர்ட்ஸை வந்து டிசைன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி டிசைன் பண்ணுறதுக்கும் டைம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு வேலை முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி கம்மியான ரேட்டில் வந்துட்டு உங்களால் நிறைய டிசைன்ஸை வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இல்லை எனக்கு மணியே நான் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கேன்வாவில் போய் ஈஸியாக வந்துட்டு உங்களால் உங்களுடைய டிஷர்ட் டிசைன்ஸை வந்துட்டு லைக் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். சின்ன சின்ன கஸ்டமைசேஷன் பண்ணிங்கன்னா யூனிக்காக ஆயிரும். ஸோ அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ எல்லாத்தையுமே நான் இதிலே காமிச்சேன்னா வீடியோ ரொம்ப லெங்க் ஆயிரும். ஸோ அதனால தான் வந்துட்டு நான் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இந்த டிசைன் வந்துட்டு கிரியேட் பண்ணியாச்சு. அண்ட் இந்த டிசைனை இப்போ வந்துட்டு ஒரு பிரிண்ட் ஆன் டிமாண்ட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்துட்டு நம்ம அப்லோட் பண்ணணும். நீங்கள் வந்துட்டு இன்டர்நேஷனலாக செல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. லைக் Printify, Printful அண்ட் Redbubble சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. லைக் பிரிண்ட் ஆன் டிமாண்ட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற பிளாட்ஃபார்ம். இல்லை எனக்கு வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு நான் இந்தியாவுக்குள்ளேயே செல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா குவிக்கிங்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நான் குவிக்கிங் பற்றி தான் சொல்ல போகிறேன். இல்லை எனக்கு வந்துட்டு இன்டர்நேஷனலாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா காமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் Printify, Printful, Redbubble வந்துட்டு எப்படி வந்துட்டு இந்த டிசைன்ஸ் அப்லோட் பண்ணி ப்ராடக்டாக கிரியேட் பண்ணுறது சொல்லிட்டு சொல்லித்தரேன். அண்ட் அது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. இந்த எல்லா இதுலேயுமே வந்துட்டு டேஷ்போர்டு வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இதை கற்றுக்கிட்டீங்கன்னாவே நீங்கள் அதுலேயுமே ஈஸியாக பண்ணிடலாம். பட் இருந்தாலுமே இப்போதைக்கு இந்த வீடியோவில் நான் குவிக்கிங் பற்றி தான் சொல்ல போகிறேன். குவிக்கிங்கோட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. ஸோ இங்கே வந்துட்டு சைன்அப் கொடுத்து சைன்அப் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சைன்அப் பண்ணிட்டேன். ஸோ 1 minute. சைன்அப் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி டேஷ்போர்டில் தான் வந்து நிற்பீங்க. ஸோ இதில் எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு எவ்வளோ ஆர்டர் ரிசீவ் ஆகிருக்குது, எவ்வளோ ப்ராசஸிங்கில் இருக்குது, எவ்வளோ டிஸ்பேச் ஆகிருக்கு, எவ்வளோ ரிட்டன் வந்திருக்கு, இது எல்லாத்தையுமே வந்துட்டு இங்கே காமிச்சிடும்.
ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்துட்டு இங்கே டிசைன் அப்லோட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசைன் க்ரியேட் பண்ணோம்ல, ஸோ டிசைன் க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி டிசைன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இருந்தாலுமே ஒரு டிசைன் க்ரியேட் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. ஸோ கேன்வா போயிருங்க. கேன்வா போயிட்டு ஸோ இந்த இடத்துல டிஷர்ட் டிசைன் சொல்லிட்டு போடும். டிஷர்ட்ஸ் பார்த்தீங்கன்னாவே நிறைய ப்ரீமேட் டெம்ப்ளேட் இருக்கும். ஸோ இப்போதைக்கு நான் பெருசாக எதுவும் எடிட் பண்ணல. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரீமேட் டெம்ப்ளேட் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் நிறைய கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம் அண்ட் நிறைய எலிமெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து நான் உங்கள்கிட்ட காமிக்கிறதுனால நான் இதையே வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட். ஸோ ஒன்ஸ் டவுன்லோட் ஆனோன்னே 1 minute. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டேன். இதுலேயே டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்ட்லாம் எடுத்துக்கலாம். ஸோ டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்ட் வேணும்னா நீங்கள் அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது உங்களோட விருப்பப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு குவிக்கிங்குள்ளே போயிட்டு லைக் இங்கே ப்ராடக்ட்டில் வந்துட்டு ஆட் ப்ராடக்ட் இருக்கா, ஸோ அதில் வந்துட்டு ஆட் ப்ராடக்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல மென்ஸ் க்ளோத்திங் அண்ட் இங்கே செலக்ட் ப்ராடக்ட்டில் வந்துட்டு ரவுண்ட் நெக் ஹாஃப் ஸ்லீவ்ஸ் கிளாசிக்கில் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு டிடிஜி பிரிண்டிங்னு வச்சுக்கிறேன். அண்ட் சைஸில் வந்துட்டு SML உங்களுக்கு என்னென்ன சைஸில் வேணுமோ ஸோ அதெல்லாம் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. XL XXL வரை எடுத்துக்கிறேன். அண்ட் கலரில் வந்துட்டு ஒயிட் எடுத்துக்கிறேன். ஒயிட் 1 minute. ஸோ டிசைன் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணதை வந்துட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிக்கோங்க. எஸ். ஸோ இது வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், சின்னதாக பெருசான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லைக் எந்த அளவுக்கு சின்னதாக வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ப்ரைஸுமே கம்மியாகும். லைக் இங்கே தெரியுதா கீழே 246 இருக்கா. ஸோ இந்த சைஸை பெருசாக்குனீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இதுவுமே வந்துட்டு ப்ரைஸுமே அதிகமாகும். ஸோ எப்போவுமே ஹை குவாலிட்டியில் வந்துட்டு லைக் இமேஜஸ்லாம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பிரிண்ட் பண்ணும்போது அந்த அளவுக்கு குவாலிட்டியாக வரும். ஸோ இந்த டிஷர்ட்டில் இந்த டிசைன் வந்துட்டு பிரிண்ட் பண்ணுறதுக்கு 291 rupees ஆகுது. ஸோ நான் சேவ் ப்ராடக்ட் கொடுத்துக்கிறேன். ப்ராடக்ட் சேவ் ஆயிடுச்சு. ஸோ க்ளோஸ் கொடுத்துட்டு ஸோ மை ப்ராடக்ட்டில் போய் பார்த்தோன்னா இப்போ அந்த ப்ராடக்ட் வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ ப்ராசஸிங்கில் இருக்கா. ஸோ 1 minute. ஸோ இங்கே வந்துட்டு மேல் ரவுண்ட் நெக் ஹாஃப் ஸ்லீவ்ஸ் கிளாசிக். ஸோ நம்ம பண்ணது வந்துட்டு வந்துருச்சா. ஸோ இதை இமேஜ் வந்து கிளிக் பண்ணால் 2 நிமிஷம். ஸோ இதான் அந்த டிஷர்ட். ஸோ நான் இது ரொம்ப பேசிக்காக பண்ணியிருக்கேன். லைக் பேக்ரவுண்ட்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணாமல் அப்படியே போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுங்க. நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணலான்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஓகேவா. ஸோ அவ்வளோதான், சிம்பிள். ப்ராடக்ட் வந்துட்டு க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ அந்த க்ரியேட் பண்ண ப்ராடக்ட்டை உங்களோட வாட்ஸ்அப் குரூப்போ இல்லை ஃபேஸ்புக் குரூப்லேயும் நீங்கள் ஷேர் பண்ணி இப்போ அந்த குரூப்பில் யாருக்காவது இந்த ப்ராடக்ட் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் மேனுவலாக வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஸோ ஒரு வேளை அவங்களுக்கு வந்துட்டு ஹாஃப் ஸ்லீவ்ஸ் இந்த கிளாசிக் ஒயிட் டிஷர்ட் வேணும்னா இப்போ அந்த டிஷர்ட்டோட SKU இருக்குல்ல, இப்போ அந்த ப்ராடக்ட்டோட SKU வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு இந்த டாப் லெஃப்ட் கார்னரில் ஆர்டர் இருக்கா. ஸோ அதுக்கு கீழே இருக்கிற இந்த க்ரியேட் சாம்பிள் ஆர்டர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இந்த மை ப்ராடக்ட்டில் போய்க்கோங்க. ஸோ இந்த இடத்துல மென்ஸ் க்ளோத்திங் அண்ட் நெக்ஸ்ட் பாக்ஸில் வந்துட்டு இந்த நெக்கு ரவுண்ட் நெக் ஹாஃப் ஸ்லீவ்ஸ் கிளாசிக். ஓகேவா. ஸோ சர்ச் ஃப்ரம் மை ப்ராடக்ட்டில் வந்துட்டு இந்த SKU வந்துட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு எஸ். ஸோ ஆட் டு ஆர்டர்னு கொடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ அந்த ப்ராடக்ட் வந்துட்டு ஆட் ஆயிடுச்சு. இப்போ அந்த ப்ராடக்ட்டோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து எவ்வளோனா 160 rupees. ஸோ நம்ம க்ரியேட் பண்ண டிசைனை வந்துட்டு அதில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு அரௌண்ட் 124 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் GST பண்ணி டோட்டலாக வந்துட்டு 299 rupees வருது. அண்ட் இதுக்கப்புறம் ஷிப்பிங் சார்ஜஸ் ஆட் பண்ணிட்டாங்கன்னா டோட்டலாக வந்துட்டு 380 rupees வந்துட்டு அந்த ப்ராடக்ட்டை ஓவராலாக ஷிப் பண்ணி அந்த கஸ்டமர்கிட்ட கொண்டு போகிறதுக்கு 380 rupees ஆகுது. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு நம்மளோட எப்படி வேணால் நம்ம வந்துட்டு கிஃப்ட் ரேப் பண்ணால் பண்ணிக்கலாம், இல்லை வந்துட்டு பாக்ஸ் பேக்கிங் சொல்லிட்டு நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, நமக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு ஆர்டர் டேட்டில் வந்துட்டு 1 கொடுத்துக்கோங்க. அண்ட் டொமஸ்டிக்குள்ளே தான் ஷிப் பண்ணுறதுனால டொமஸ்டிக்னு கொடுத்துட்டு ஏதாவது காமெண்ட் ஏதாவது ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே வந்துட்டு அந்த கஸ்டமரோட அட்ரஸ் வந்துட்டு இங்கே கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஆர்டர் வேல்யூவில் வந்துட்டு இப்போ இந்த ப்ராடக்ட் வந்துட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு 380 rupees ஆகுது. ஓகேவா, டோட்டல் ஷிப்மெண்ட் சார்ஜோடு சேர்த்து. இப்போ நான் வந்துட்டு இந்த ப்ராடக்ட் வந்துட்டு 799 சொல்லிட்டு சார்ஜ் பண்ணுறேன். வச்சுட்டு சேவ் ஆர்டர்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா
உங்களோட ஆர்டர் வந்துட்டு பிளேஸ் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். இது வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு 2 to 3 ஆர்டர்ஸ் வருதுன்னா நீங்கள் மேனுவலாக வந்துட்டு இந்த மாதிரி ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியும். பட் இதை தாண்டி நிறைய ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா மேனுவலாக பிளேஸ் பண்ணுறது பாசிபிள் கிடையாது. ஸோ அதுக்கு வெப்சைட் தேவைப்படும். ஸோ அது எப்படி பில்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். ஸோ இந்த இன்டெகிரேஷன் இருக்குல்ல, ஸோ இந்த இன்டெகிரேஷன் இடத்துல வந்துட்டு ஷாப்பிஃபைன்னு இருக்கா, ஷாப்பிஃபை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கெட் ஷாப்பிஃபை ஆப்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஷாப்பிஃபை ஆப். ஸோ கிளிக் ஹியர் கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே வந்துட்டு லாகின் டு இன்ஸ்டால்னு கொடுத்துருங்க. 1 minute. ஸோ இந்த இடத்துல ஆப்ஸ் இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு குயிக் லிங்க்னு டைப் பண்ணிங்கன்னா நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன், பட் இருந்தாலும் காமிச்சிடுறேன். ஸோ டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இந்த இடத்துல லாகின் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களோட குவிக்கிங்க்கு வந்துட்டு எந்த இமெயில் ஐடியில் வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அந்த இமெயில் ஐடி இங்கே கொடுத்துக்கோங்க. நான் என்னோடய இமெயில் ஐடி கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்றேன். ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வந்துடும் அந்த இமெயிலுக்கு. ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வெரிஃபிகேஷன் கோடை இங்கே நான் போட்டுறேன். ஸோ வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஷாப்பிஃபை வந்துட்டு குவிக்கிங் கூட இன்டெகிரேட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள் தான், நான் காமிக்கிறேன் ஒரு நிமிஷம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு உங்களோட ஷாப்பிஃபை அக்கௌண்ட் வந்துட்டு இன்டெகிரேட் ஆகிருக்கும். ஸோ ஒரு நிமிஷம் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். யா, ஸோ now your cooking account is successfully integrate with your Shopify store. ஸோ Shopify ஸ்டோரோட இன்டெகிரேட் ஆயிடுச்சு. நம்ம இங்கே கிரியேட் பண்ணுற ப்ராடக்ட் வந்துட்டு நம்மளோட இ-காமர்ஸ் வெப்சைட்டில் வந்துட்டு போஸ்ட் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஸோ மறுபடியும் ப்ராடக்ட்டுங்கிற இடத்துல கிளிக் பண்ணி மை ப்ராடக்ட்டுங்கிற இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு இப்போ நமக்கு இந்த ஹாஃப் ஸ்லீவ்ஸ் இருக்குல்ல, ஸோ ரவுண்ட் நெக் ஹாஃப் ஸ்லீவ்ஸ் வந்துட்டு இப்போ நம்மளோட வெப்சைட்டில் வந்துட்டு நம்ம ப்ளேஸ் பண்ணோம்னா ரொம்ப ஈஸி. இந்த புஷ் டு மை ஸ்டோர்னு இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இது எல்லாமே வேணும்ல நமக்கு. ஸோ எல்லா வேரியேஷனும் வேணும், ML XLன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வச்சுட்டு ப்ரைஸ் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஒரு இதுக்கும் ஒரு விதமாக செட் பண்ணிக்கலாம். நான் டோட்டலாக வந்துட்டு ஒரு அரௌண்ட் 799 வச்சுக்கிறேன். 799 வச்சுட்டு 799. ஸோ எல்லாத்துக்குமே நான் 799 சொல்லிட்டு வச்சுட்டு கண்டினியூ கொடுத்துட்றேன். ஒரு ப்ராப்பரான டைட்டில் கொடுத்துக்கோங்க. நான் இப்போதைக்கு உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக சும்மா டிஷர்ட் மட்டும் போட்டுக்கிறேன். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனுமே ப்ரீஃபாக கொடுத்துருங்க, ஓகேவா? ஸோ நான் இப்போதைக்கு உங்கள்கிட்ட காமிக்கிறதுனால வெறும் இதை மட்டும் போட்டுடுறேன். அண்ட் டேக்ஸு, ப்ராடக்ட் டைப் எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டு புஷ் ப்ராடக்ட் ஸ்டோர்னு சொல்லிட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ப்ராடக்ட் வந்துட்டு உங்களோட இ-காமர்ஸ் வெப்சைட்டில் வந்துட்டு ப்ளேஸ் ஆயிரும், ஓகேவா? ஸோ ப்ராடக்ட் வந்துட்டு ப்ளேஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போது நீங்கள் ஈஸியாக வந்துட்டு உங்களோட ப்ராடக்ட் வந்துட்டு உங்கள் ஷாப்பிஃபை ஸ்டோரில் பார்த்துக்க முடியும். ஸோ நான் காமிக்கிறேன். ஸோ ஷாப்பிஃபை ஸ்டோருக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே வந்துட்டு ப்ராடக்ட்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே இருக்கா, ஸோ ப்ராடக்ட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு உங்களோட இந்த இடத்துல வந்துட்டு ப்ரிவ்யூ ஆன்லைன் ஸ்டோர்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களோட வெப்சைட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஷோ ஆகும் உங்களோட கஸ்டமருக்கு, தெரியுதா? ஸோ அவங்க வந்துட்டு அவங்களோட சைஸை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் எவ்வளோ குவான்டிட்டி வேணும்னு சூஸ் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு அவங்க பை இட் நவுன்னு கொடுத்தாங்கன்னா அவங்களால ஈஸியாக வந்துட்டு அதை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ சிம்பிள் தான். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நான் எப்படி இந்த ப்ராசஸை பண்ணுறேன்னு சொல்லிட்டு காமிச்சிட்டேன். இதுக்கப்புறம் டீட்டெயிலாக வேணும்னா ஷாப்பிஃபை ஸ்டோர் எப்படி ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதே மாதிரி டிசைன் கிரியேட் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. நான் சும்மா சாம்பிள் பண்ணி காமிச்சேன். ஸோ அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களாலுமே ஒரு சூப்பரான டிசைன் கிரியேட் பண்ண முடியும். அண்ட் எந்த அளவுக்கு யூனிக்காக டிசைன் கிரியேட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு யூனிக்காக கிரியேட் பண்ணுங்கள். அண்ட் முடியலைன்னா Etsy மாதிரியான பிளாட்ஃபார்ம்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங், ஷாப்பிஃபை வந்துட்டு ஃபர்ஸ்ட் 3 டேஸ்க்கு நீங்கள் ட்ரையல் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு அரௌண்ட் ஃபர்ஸ்ட் மந்த் மட்டும் 20 rupees நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும், ரொம்ப கம்மி தான். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் மந்த்துக்கு அப்புறம் வந்துட்டு நீங்கள் ரெனியூ பண்ணும்போது 1500 to 2000 வரும். ஸோ அந்த மாதிரி வரும். ஃபர்ஸ்ட் 1 மந்த்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 20 rupees கொடுத்து ட்ரை பண்ணுறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு எத்தனை ப்ராடக்ட் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணாலுமே அதெல்லாம் வந்துட்டு ஷாப்பிஃபை ஸ்டோரில் ஈஸியாக புஷ் பண்ணிக்க முடியும், ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ உங்களோட பிராண்டை கிரியேட் பண்ணுறது 2 விஷயம் முடிஞ்சாச்சு. டிசைன் கிரியேட் பண்ணுறது அண்ட் செகண்ட் வந்துட்டு ஒரு பிரிண்ட் ஆன் டிமாண்ட் சர்வீஸ் பிளாட்ஃபார்மில் வந்துட்டு அதை அப்லோட் பண்ணுறது. ஸோ ரெண்டுமே முடிஞ்சு. தேர்ட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ரொமோட் பண்ணுறது. ஸோ எந்த ப்ராடக்டாக இருந்தாலுமே நீங்கள் அதை கிரியேட் பண்ணிவிட்டு உங்ககிட்டே வச்சுருந்தீங்கன்னா அதில் எந்த விதமான வருமானமும் பார்க்க முடியாது. ஸோ
ப்ரொமோட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். 2 விதமாக நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம். ஒன்று வந்துட்டு உங்களோட ஃபேஸ்புக் இந்த மாதிரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் மூலிமா ப்ரொமோட் பண்ணலாம். இன்னொன்று வந்துட்டு ஆட் ரன் பண்ணுறது. ஸோ ஃபேஸ்புக் ஆட்லாம் ரன் பண்ணினா உங்களால் ரொம்ப கம்மியான அமௌண்ட்லேயே வந்துட்டு லைக் சேல்ஸை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ண முடியும். அண்ட் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஃபேஸ்புக் ஆடுமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அண்ட் அதுக்குமே நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்குது. ஸோ அதையுமே போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ ரொம்ப நேரமாக எடுத்துகிட்டு இருக்கேன். வீடியோ ரொம்ப பெருசாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் நிறைய விஷயத்தை ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ எப்படி ப்ரொமோட் பண்ணுறது அண்ட் எப்படி டிசைன் பண்ணுறது இதெல்லாம் வந்துட்டு நான் டீட்டெயிலாக காமிக்கணும்னா வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும். ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரியான ஒரு வேலை வந்துட்டு மணி ஏர்ன் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இன்னும் டீட்டெயிலாக ஒரு பெரிய வீடியோவாக லெங்க்தியான வீடியோவாக நான் கிரியேட் பண்ணுறேன். அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். நான் உங்களுக்கு வந்துட்டு எந்த மாதிரி வேலைலாம் மணி ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். சில பேருக்கு வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டு ரிசல்ட் கிடைக்கலாம். சில பேருக்கு வந்துட்டு ரொம்ப லேட் ஆகலாம். சில பேருக்கு ரிசல்ட் கிடைக்காமலே இருக்கலாம். அதுக்குன்னு வந்துட்டு ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ண முடியாதுன்னு கிடையாது. இங்கே ஏர்ன் பண்ண முடியும். பட் எந்த மாதிரி வேலை நம்ம அப்ரோச் பண்ணுறோம் தான் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் நான் சொல்கிறத வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அதை தாண்டி இன்னும் நிறைய ரிசர்ச் பண்ணி அதில் வந்துட்டு இன்னும் டீப்பாக இறங்குனீங்கன்னா உங்களாலுமே நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை வந்துட்டு மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.